ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோடைய அஃபிஷியல் டுட்டோரியல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் இந்த டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் போடலான்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 15 பேர்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன், மெயில் அனுப்பிச்சு ஸோ பேசிக் வேணும் திரும்ப திரும்ப அதே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும் கவர் பண்ணலாம், ஒரு 2 வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டுட்டோரியல் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்ட் 1ல். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ண போகிறேன்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நிறைய டைப்பில் 3 டைப்பில் வந்து எழுதலாம். 3 டைப்பில் வந்து எப்படி எழுதலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 பிளேசஸ் டு ரைட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிட்வீன், சரிங்களா, between the body of HTML. ஸோ உங்களுக்கு பேசிக்காக HTML தெரிஞ்சிருந்தா ஸோ அதில் வந்து பாடி செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த பாடி செக்ஷனில் வந்து நம்ம வந்து கோடை வந்து எழுத முடியும் நம்மளால. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஹெட் டேக் ஆஃப் HTML, சரிங்களா. ஸோ பாடி இதுவும் டேக் தான். ஸோ இதில் வந்து பாடி டேக் ஹெட் டேக்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம பாடியில் எழுத முடியும், சரிங்களா. ஹெட் டேக்லேயும் வந்து எழுத முடியும் தனித்தனியாக. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து நம்மளால வந்து எழுத முடியும், சரிங்களா. ஸோ இந்த HTML இல்லாமல் என்ன பண்ணலாம்னா, பேக்ரவுண்டில் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு தனியாக ஒரு கோடு எழுதிட்டு அது வந்து நம்ம இந்த HTML கூட ஆட் பண்ணி நம்ம ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்படிதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து HTML போடுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா HTML போட்டால் காட்டும். ஸோ ஏன் நான் எனக்கு வந்து காட்டலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணல. ஸோ நான் என்னன்னு சேவ் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி இது மாறிக்கும். ஸோ நான் HTML ஃபைலை சேவ் பண்ணேன்னா இந்த டெஸ்க்டாப்ல நான் என்ன பண்ணுறேன், sample டாட் HTML சொல்லிட்டு நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பிள்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அதை நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் இந்த ப்ரௌசரில் விட்டேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ எதுவுமே இல்லாததுனால அந்த ஃபைலில் ஜஸ்ட் வந்து பிளாங்காக வந்து ஓப்பன் ஆயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HTML நீங்கள் காட்டுது இல்லையா, ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ எனக்கு என்னென்ன தேவை, ஒரு HTMLக்கு நான் என்னென்ன தேவை, இது பார்த்தீங்கன்னா ஹெட்டு பாடி, ஸோ இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த பாடி டேக் ஆஃப் HTML, சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா HTML சின்டாக்ஸ். ஸோ HTML இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி HTML வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா. பாடியில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இங்கே வந்துடுச்சு. ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அதே வந்து இன்சர்ட் பண்ணிக்கும். ஸோ டைப் பண்ணுறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அசைன் பண்ணிச்சு, டெக்ஸ்ட் இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து எல்லாத்துலேயும் வரும், சரிங்களா, ஒரு ப்ரௌசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து நம்ம கோடு எழுத போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன எழுதலாம்னு இருக்கேன்னா, இந்த பேலோட்லாம் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு ஒரு கோடு எழுதியிருப்போம். ஸோ அலர்ட்னு சொல்லிட்டு ALERT. ஸோ அலர்ட்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணேன்னா, ஸோ இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஹலோ WORLD, ஸோ ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். பட் ஆனால் இது வந்து எனக்கு இந்த கோடோட முடிக்கணும். ஸோ அடுத்த கோடு இருக்கு நான் தேடி போகக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு செமிகோலன் வந்து வைக்கிறேன். ஜஸ்ட் இது Ctrl+S கொடுத்து சேவ் கொடுக்குறேன். ஸோ ப்ரௌஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ரீலோடு கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு அலோ வேர்ல்டு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ரீலோடு பண்ணவொடனே எனக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எழுதியிருக்கோம், அதில் வந்து எதுவும் இல்லாததுனால ஸோ அப்படியே வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ நான் பாடியில் வந்து நான் எந்த பட்டன் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து நான் இந்த கோடு மட்டும் எழுதுறதுனால எனக்கு வந்து டைரெக்டாக வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ டைட்டில் நான் வந்து இங்கே வச்சு சரி இந்த இடத்துல ஹலோ ஆனால் ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு வரும், சரிங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம HTML வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே மட்டும் தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா HTML ஹெட்ல வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நம்ம இதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஸோ பாடியில் ஃபர்ஸ்ட்டு இன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கீழே அழுத்திடலாம். ஸோ நம்ம எதுக்காக பாடியில் வந்து இன்சர்ட் பண்ணனா அட் த டைம், சரிங்களா, ரீலோட் அட் த டைமில் வந்து எனக்கு வந்து எஃபெக்ட் ஆகணும்னா நம்ம வந்து பாடியில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஹெட்டில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் வந்து இதில் கிரியேட் பண்ணிட்டேன்னா, நான் பாடியில் எந்தெந்த இடத்துல எனக்கு தேவையோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்தந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் SCRIPT ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அதுவே வந்துடுச்சு. ஸோ நடுவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா FUNCTION. ஃபங்க்ஷன் வந்து டைரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன்னே கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் வேணும், சரிங்களா? நான் வந்து MSG ஷார்ட்டாக வந்து மெசேஜுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோடைய சிம்பிள், சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ண கேலிபிரேஸில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டோம் மெசேஜ்னு சொல்லிட்டு நேம் வச்சு. ஸோ இது உள்ள வந்து ஏதாவது எழுதணும் இல்லையா? ஸோ நம்ம அந்த அலர்ட் கோடே வந்து எழுதலாம். ALERT சாரி ALRT அலர்ட். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா HELL ஹலோ WRLD, சரிங்களா? ஸோ இது வந்து அதோட ஸ்டாப் பண்ணுறதுக்காக செமிகோலன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கோட் எழுதிட்டோம். ஸோ இது வந்து நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். பட் ஆனால் இப்போ நான் இது கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் இது ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கேன், சரிங்களா? ஜஸ்ட் வந்து கொடுத்து பார்க்கலாம், எதுவும் வராது. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நமக்கு எதுலேயும் கால் பண்ணலை, பாடியில் வந்து எதுலேயும் கால் பண்ணலை. ஸோ அதனால இது வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ நான் பேராகிராஃப் ஜஸ்ட் ஒரு வேர்டிங்காக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ WLS வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இது ஸ்லாஷ் கொடுத்தேன்னா அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கும். ஸோ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ரீலோட் கொடுக்குறேன். ஸோ வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது வந்து வந்துடுச்சு. ஸோ ஓகே, எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இன்புட் ஒன்று கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நான் இந்த இன்புட்டில் ஒரு பட்டன் கிளிக் கொடுத்தோடனே எனக்கு வந்து இது ட்ரிகர் ஆகுற மாதிரி. அப்போ நான் இதை ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா அதுவே வந்து டைப் எல்லாமே வந்து இது பண்ணிக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி உருவாகும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் பட்டன் கொடுக்குறேன், BUTTON, சரிங்களா? ஸோ நான் பட்டன் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இங்கே பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வராது, ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குற நேம் தான் இது. இன்கேஸ் ஏதாவது ஒரு டேபிளில் போய் சேவ் பண்ணோம் சர்வர் வச்சுன்னா இந்த நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த நேம் இப்போ நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. இதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா CLICK கிளிக் மீன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே ரீலோட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து வந்துடுச்சு. இந்த பட்டனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ கிளிக் மீன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இது வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து இந்த கிளிக் மீயை வந்து கிளிக் கொடுத்தா எனக்கு வந்து இது ட்ரிகர் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக்னு ஒன்று இருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கினால போதும், இது வந்து நீங்கள் ஈஸியாக இருக்கும். ஆன் கிளிக்ல வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷன் அதை கால் பண்ணுறோமோ அதை வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து மெசேஜ் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல MSG, சரிங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டேன். ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணேன்னா இது வந்து அன்ரெஜிஸ்டர்டு காப்பி, அதனால வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்து ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே ரீலோட் கொடுத்தேன்னா ஸோ இது நான் கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு ட்ரிகர் ஆகும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் கிளிக் கொடுத்தா ட்ரிகர் ஆகலை, பட் நான் இப்போ கிளிக் மீன் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ கீழே இது எதுக்கு வந்தால் இது வந்து டிஃபால்ட்டாக வரும். ஸோ இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் நம்ம அலோ வேர்ல்டுன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எழுதின கோடு ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹெட்ல யூஸ் பண்ணிட்டு ஒட்ல ஒரே ஒரு டைம் டிக்ளேர் பண்ணிட்டோம் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் 10 இன்புட் கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஒன்றுத்துக்கும் 10 முறை ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணாமல் ஒன் டைம் கிரியேட் பண்ணிட்டு நம்ம எத்தனை டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பரேட், சரிங்களா? ஸோ பிட்வீன் த ஹெட் டேக்கும் வந்து ஒரு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட். ஸோ செப்பரேட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஒரு ஃபைலை ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணுறேன், சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து MSGன்னு கொடுத்தோம். இதில் வந்து MESSAG மெசேஜ் டாட் தனியாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதணும்னா JSல வந்து சேவ் பண்ணணும், சரிங்களா? ஸோ வந்து சேவ்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் மேலே HTML ஃபைல் இருக்கு. ஸோ நான் இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த இடத்துல HTML கொடுத்தேன்னா
இந்த சின்டாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மெசேஜ்னு வருது இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் கூட எழுதணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு தான் சேவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஒரு டைமும் இங்கே ஸ்கிரிப்ட்னு எழுத தேவையில்லை, நம்ம டைரெக்டாக ஃபங்க்ஷன்லேருந்தே போயிடலாம். ஸோ ஃபங்க்ஷனில் அதே வந்து எழுதி சொல்லித்தரேன், மெசேஜ்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டேன், கேலிபேஸ் இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் உள்ள எது எழுதினாலும் இந்த கேலிபேஸ் சிலே ஆகட்டும் C++ எது இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து இது ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து அலர்ட்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து இந்த அலர்ட் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புதியணும், பேசிக்காக வந்து புதியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் இந்த அலர்ட் வச்சு சொல்லித்தரேன். ஸோ அலோ வேர்ல்டு, ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக செமிகாலன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எழுதிட்டோம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அதில் ஒரு அலர்ட் மட்டும் இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். இப்போ சாம்பிளுக்கு போயிடலாம். சாம்பிளில் போயிட்டு என்ன பண்ணோன்னா, இந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நான் வந்து 10 HTMLக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அதுதான் வந்து இதோடைய பவர். தனியாக யூஸ் பண்ணால் அதோடைய பவர் என்னன்னா, எத்தனை ஜாவா ஸ்கிரிப்ட் இது HTML ஃபைலுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, ஒன்ஸ் நீங்கள் ஹெட்ல வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது பாடியில் எத்தனை டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் பாடியில் யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு டைம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எங்கள் டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா SCRIPT. ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு எதுவுமே வராது, ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் வரும். அப்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ டைட்டில் எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து கிளிக் கொடுக்குறேன். ஸோ இந்தமாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மெசேஜ்ன்றதை வந்து இந்த HTML கூட லிங்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் SRCன்னு சொல்லிட்டு சோர்ஸ், சரிங்களா, சோர்ஸ்க்கு வந்து ஷார்ட்டாக இது கேரக்டர் என்னன்னா SRC. ஸோ இதை கிளிக் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, இதோடைய நேம் message.js ஜாவா ஸ்கிரிப்ட்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். MESSAG message.jsன்னு சொல்லிட்டு JS அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கூப்பிட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வேலை என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து பாடியில் வந்து ரைட் பண்ண தேவை. ஸோ இந்த இடத்துல வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம். ஸோ இது கொடுத்தோடனே எனக்கு வந்து இங்கே கரெக்டாக வருதானே ஒரு டைமும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ எல்லாமே கரெக்டாக வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ அதே வந்து இன்புட், சரிங்களா. ஸோ இன்புட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். டைப் வந்து என்னன்னா பட்டன். ஸோ பட்டன் வச்சுட்டேன். ஸோ நேம் தேவையில்ல, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ வேல்யூ உங்கள் இஷ்டம், நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஜஸ்ட் நீங்கள் வேல்யூ கொடுக்காம விட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பட்டன் வரும். ஸோ வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஒரு நேம் மாதிரி, சரிங்களா, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதே நீங்கள் CSSலாம் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து டிசைன் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் CSS. ஸோ கிளிக் மீன் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா இருக்கும், ஆன் கிளிக். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் கிளிக்கில் வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் மெசேஜ் MSG ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். நான் வந்து எந்த ஜாவா ஸ்கிரிப்டும் இங்கே எழுதலை, ஜாவா ஸ்கிரிப்ட் பின்னாடி எழுதிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கால் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைலை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாடியில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஸோ நான் இது வந்து கிளிக் மீன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே அலர்ட் வந்து வரணும், ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அலர்ட் வரணும். ஸோ நான் இங்கே வந்து கிளிக் மீன் கொடுக்குறேன், எனக்கு வந்து அலர்ட் வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் தான், அப்போ செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிட்வீன் த ஹெட், சரிங்களா, ஹெட் டேக்ல எப்படின்னு செப்பரேட்டாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர்த் ஒன்னா யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பெரிய கோடிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இல்லைன்னா அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த கோடிங்லாம் வந்து. ஸோ இதில் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்னா ஜஸ்ட் இதில் போட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருது. சரி காய்ஸ், இது வந்து நான் HTML, சாரி இது HTML போட்டேன். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ, சரிங்களா. ஸோ நான் HTML வந்து யூஸ் பண்ணேன் தப்பா, அதனால தான் வந்து எதாவது காமிச்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதில் ஒரு குத்தனா எனக்கு வந்து வராது, ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்.
ஆனால் எனக்கு அதில் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இது சிங்கிள் லைன் கமாண்ட். ஸோ மல்டி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷு ஒரு ஸ்டார் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்டாரு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ அதனால இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ டைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டார் பேக் ஹேஷ் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் அண்ட் மல்டி லைன் சரிங்களா, சிங்கிள் அண்ட் மல்டி லைன் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ளே போடுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இது போய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் குளோபல் வேரியபிள் அதை பற்றிலாம் பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் சரிங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நானும் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். ஸோ அதெல்லாம் கெட் எலமெண்ட் பை ஐடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பேசிக் கவர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து A to Z வந்து சொல்லலான்னு இருக்கேன் ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் ஏன் வந்து தமிழில் அவ்வளோ வீடியோ இல்லைன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி பேசிக் மட்டும் போட்டு விட்டுடுறாங்க. பட் அட்வான்ஸ் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கியெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னால் தான் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் போனீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா. நான் வந்து ஜஸ்ட் அது வந்து ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஒர்க்கும் பண்ணோம் சைடில் வந்து இதுவும் வந்து சும்மா ஒரு ட்ரை கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ வீடியோஸ்லாம் வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஸோ அடுத்து வர ஒரு வீடியோலையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு வந்து புரிய வரும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து நீங்கள் கோடிங் மாதிரி பார்க்கணும்னா இது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ஒரு ஸ்கிரிப்டிங் அப்படின்னா ஒரு விஷயத்தில் இப்போ நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து C++ வந்து அந்த மாதிரி லாங்குவேஜ் எதனா தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கும் இது வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் படிக்கிறதுக்கு வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வரும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.